பாகம் 2 முதல் திருப்புமுனை. குதிரையும் புகையும். 1 மாதம் முடிந்தது. அரண்மனை வாசலில் அந்த நாள் அசாதாரணமான சலசலப்பு. காவலர்கள் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். இன்றுதான் அந்த நாள். தெனாலிராமன் தங்க குதிரையுடன் வருவதாகச் சொன்ன நாள். அந்த நேரத்தில் மெதுவாக ஒரு குதிரை அரண்மனைக்குள் வந்தது. அதன் மேல் ஒரு பெரிய கனமான போர்வை மூடப்பட்டிருந்தது. குதிரையின் முகமும் கூட தெளிவாக தெரியவில்லை. அந்த குதிரையின் பக்கத்தில் அமைதியாக நின்றான் தெனாலிராமன். முகத்தில் வழக்கமான சிரிப்பு. மன்னர் ஆர்வமாக கேட்டார், ராமா, இதுதான் தங்க குதிரையா? தெனாலி சற்று மர்மமாக சிரித்துக்கொண்டு, ஆமாம் மன்னா, இதுதான் தங்க குதிரை. ஆனால் இதற்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு என்றான். மன்னர் ஆச்சரியமாக, என்ன குணம்? இந்த குதிரை சூரிய ஒளி பட்டவுடன் சாதாரண குதிரையாக மாறிவிடும். அதனால் இதை பார்க்க வேண்டுமென்றால் முழுக்க இருட்டான அறையில்தான் பார்க்க வேண்டும் என்றான் ராமன். அரண்மனை முழுக்க ஒரு சிறிய அதிர்ச்சி. மந்திரிகள் சந்தேகமாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். ஆனால் மன்னரின் ஆர்வம் எல்லாவற்றையும் மீறியது. சரி, உடனே ஒரு இருட்டு அறைக்கு போவோம் என்றார் மன்னர். அனைவரும் அரண்மனையின் உள்ளே உள்ள ஒரு இருண்ட அறைக்குச் சென்றனர். அந்த அறையில் ஒரு சிறிய விளக்கு மட்டும் மெதுவாக எரிந்து கொண்டிருந்தது. தெனாலி மெதுவாக போர்வையை விளக்கினான். அந்த மங்கலான வெளிச்சத்தில் அந்த குதிரை உண்மையிலேயே தங்கம் போல ஜொலித்தது. மன்னரின் கண்ணுகள் விரிந்தன. அற்புதம், இது உண்மையிலேயே தங்க குதிரை போல இருக்கிறதே என்றார். அவரின் குரலில் குழந்தை போன்ற மகிழ்ச்சி. ஆனால் அடுத்த நிமிடம் திடீரென குதிரை ஹச் என்று பெரிதாக தும்மியது. அதன் மூக்கிலிருந்து கருப்பு புகை பீறியிட்டது. அறை முழுவதும் ஒரு விசித்திரமான வாசனை பரவியது. மன்னர் அதிர்ச்சியடைந்தார். இதென்ன என்று முன்னே வந்து குதிரையை தொட்டார். அவரின் கையில் மஞ்சள் சாயம் ஒட்டியது. அந்த ஒரு நொடியில் மன்னரின் முகம் மகிழ்ச்சியிலிருந்து கோபமாக மாறியது. ராமா என்று முழங்கினார். இது என்ன ஏமாற்று வேலை? ஒரு சாதாரண குதிரைக்கு மஞ்சள் சாயம் பூசி என்னை ஏமாற்ற நினைக்கிறாயா? அரண்மனை முழுவதும் அமைதி. மந்திரிகள் உள்ளுக்குள் சிரிக்கவும் பயப்படவும் தெரியாமல் நின்றனர். அனைவரின் பார்வையும் இப்போது தெனாலிராமன் மேல். ஆனால் தெனாலி மட்டும் அமைதியாக நின்றான். அவனின் முகத்தில் பயமில்லை, மாறாக ஒரு சிறிய நகைச்சுவை சிரிப்பு மட்டும். அவன் மெதுவாக மன்னரை நோக்கி முன் வந்தான். மன்னா, நான் உங்களை ஏமாற்றவில்லை, உங்களுக்கே ஒரு உண்மையை காட்ட முயன்றேன் என்றான். அந்த வார்த்தை கேட்டவுடன் மன்னரின் கோபம் ஒரு நொடி தளர்ந்தது. என்ன உண்மை என்று கடுமையாக கேட்டார். தெனாலி சிரித்துக்கொண்டு பதில் சொல்லத் தொடங்கினான். அடுத்த நிமிஷம் ராமன் சொன்னது ராஜாவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அடுத்தது என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.